என் பேர் அக்ஷயா. இப்போ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்போ எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ வந்து அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வந்து வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல எங்க 2 பிள்ளைங்களா இருந்தாங்க, அவங்களெல்லாம் அவர் கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையும் மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை விட குட்டி குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கு பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல வந்து பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு 1 மணி நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. சோ இந்த வீடியோவை அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த திருட்டு விஷயத்துக்குலாம் இன்வால்வ் ஆகி கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுட்டு ரொம்ப மனநல பாதிக்கிற சைக்கோ மாதிரி பண்ணுவார் அடிக்கடி. அவருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் வந்துருச்சுன்னா அவரை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா பின்னான்னு போட்டு அடிப்பாரு. சோ அதனாலதான் நான் 1 இயரா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருந்தேன். இப்ப கூட வாழ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகரெட் எல்லாம் சுட்டு வச்சிருவாரு. ஃபுல்லையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நான் வேலைக்குல இருந்தேன்னா ஃபுல்லையே பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூல்லுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டு